ஹலோ காய்ஸ், இன்றைக்கி சமையல் பார்ப்போமா. இன்றைக்கி மதுரை ஸ்பெஷல் புட்டு உருளைக்கிழங்கு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதுலேயே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா லைட்டாக உப்பு, கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டு நல்லா வந்து இது நம்ம கையிலே பிணைஞ்சு விட்டுருவோம். இந்த மாதிரி நம்ம இது உள்ள உப்பு, இந்த பெப்பர் தூள் எல்லாமே எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி நம்ம செஞ்சு விட்டுருவோம். விட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பேன் எடுத்ததுக்கப்புறம் இப்போ பேனில் வந்து நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு எண்ணெய் காய விட்டுருங்க. எண்ணெய் காய்ஞ்சது நம்ம வந்து கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சீரகம் சேர்க்கணும். சீரகம் சேர்த்தா கொஞ்சம் ஸ்மெல் வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு தான் சேர்க்குறோம். கொஞ்சம் சீரகம் சேர்த்துட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையும் இதோட சேர்த்துக்கணும். இது எல்லாம் சேர்ந்து பொரிஞ்சு வரவும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு 3 பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து இந்த கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதங்கி வந்தால் தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சோம் பார்த்தீங்களா உருளைக்கிழங்கு, அதையும் இதோடு சேர்த்து அப்படியே 2 கிண்டு மட்டும் கிண்டி இறக்குனீங்கன்னா சூப்பராக புட்டு உருளைக்கிழங்கு ரெடி ஆயிரும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் சாதம், ரசம் சாதம், பருப்பு சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். என்னோடய சமையல் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சமையல் வீடியோ பார்க்கலாம். பாய்.